ஹலோ வணக்கம். இது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு சம்பவம், பாலியல் சம்பவம். அது பிடிச்சி கோர்ட்டில் போட்டாங்க. சாரு சொன்னார், மோரு சொன்னார், எல்லாம் அறிவாளிங்க தானே சொல்கிறீங்கல்ல. போய் ஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் போய் எந்த சார் தெரியும், அவங்க தான் சொல்கிறாங்களே, கமிஷனர் தான் டைட்டில் மோடில் இருந்ததுன்னு. சாருன்னு சொன்னார்னா ப்ரெஸ்ஸுக்காரர் நான் சொல்கிறேன், ஒன்றை கூட சொல்லலாம், அண்ணாமலை கூட சொல்லலாம், மோடிஜி கூட சொல்லலாம். எதுக்கு இந்த மாதிரி பெருசாகிறீங்க? உங்கள் பொண்ணாடாது, அவங்க எல்லாம் பொம்பளை பசங்களை பற்றுக்கிறீங்களா நீங்களாம்? ஏன்டா ஒரு பொண்ணு விஷயத்தை இவ்வளோ ஊதி பெருசாகிறீங்க? பூ போட்டு செத்துன்னு அந்த பொண்ணு சோறு தான் தின்றீங்க வயிற்றுக்கு. யூடியூப் நடிச்ச இடத்துனா உங்களுக்கு எங்கேயா போய் சமைங்கடா போய். ஏன்டா அப்படி கேவலமாக இருக்கிறீங்க? கேவலமாகுது டெய்லி அதே. ஒரு அரசியலுக்கு ஊருக கிடைக்கணும்னா உங்கள் வீட்டு பொம்பளை எப்படி நீங்கள் ஊடுங்க பேசா. ஊடாமட்டு பொண்ணை வந்து பேசாதீங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சா இப்போ வந்து பொண்ணாக வருதாருங்க, சவுக்கால் அடிச்சிங்க, என்ன இது பண்ணுங்கள், ஆட்சியை கிளப்பாரு. பதவிக்கு ஆசைப்பட்டால் போங்கடா எங்கேயாவது குப்பை மூட்டில் போய் எங்கள் பொண்ணு. எத்தனை புத்தி வராதரா? இந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு என்ன தேடணுமோ அது செய்யுங்கடா. போய் சாரு சொன்னார் டெய்லி காதே புளிச்சு போச்சு யூடியூப்பில். சாரு சொன்னார்னா வேறு எதுவும் உனக்கு தெரியாது, ஐபிஎஸ் தானே படிச்சிருக்கீங்க. ஃபோன் ஸ்டேட்மெண்ட் ஃபோன் கம்பெனிக்கு போ, அந்த டைம் லொக்கேஷன் அந்த டவரில் என்ன ஃபோன் ரீச் ஆகிது எடு. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கிற எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசு. அவரு இருந்தாரான்னு உடம்பு கட்டில் அடிப்போம் ஒன்று. இதோட மேலே மரியாதை அவ்வளோதான் உங்களுக்கு. இதோட மூடிக்கிட்டு அவங்க குடும்பத்தை பாரு.